உங்கள் அனைவருக்கும் முதலாவது கர்த்தராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை மட்டும் இன்னைக்கு பார்க்குறோம். அதில் நம்ம தேவனுடைய ஆலோசனையும் சில மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் கூட நான் அதில் சொல்ல இருக்கேன். அதை நான் விரிவாக சொல்லலை, கொஞ்சமாக சொல்கிறேன். ஏன்னா மனிதனுடைய புத்தி நம்மை மோசம் போய்கிட்டோம். தேவனுடைய புத்தியை நம்ம அதிகமாக பார்க்க அதிகமாக பிரயாசப்படுவோம். கூட்டவோ குறைக்கவோ செய்யாதபடி நாம் முயற்சி பண்ணி பார்ப்போம். அதை நம்ம இப்போது வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 13:18. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இதிலே ஞானம் விளங்கும் என்றால் அதன் கருத்து என்ன? பொதுவா நேரடியான, அதாவது சொல்லர்த்தமுடையதாக இருக்க வாய்ப்பில்லை. இது மனுஷனை பற்றி சொல்லப்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா அது மனுஷனுடைய லக்கம் என்ற ஒரு வார்த்தையை நம்ம அதே வார்த்தையில் பார்க்கிறோம். ஏற்கனவே மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் போது மனுஷனுடைய லக்கம் என்று சொல்றார். ஞானார்த்தம், ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு பொருள் அதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பல வசனங்கள் மூலமா கண்டுபிடிக்க முடியும். ஞான அர்த்தம் உள்ளவைகள், ஞானம் விளங்கும் அப்படின்னா அதுக்கு நிறைய சொற்பொருள் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல நேரடியான சொல் இல்லை என்பது மட்டும் நமக்கு விளங்குது. ஏன்னா வெளிப்படுத்தல் 11:8 உதாரணத்துக்காக படிச்சு காட்டுறேன். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். இப்ப ஞானார்த்தம்னா நேரடியா சோதோம் கொமரா அது இல்லை. ஆனா சோதோம் கொமராவுக்குரிய செயல் வடிவத்தை குறிக்கலாம். ஆனா நேரடியா அது எகிப்தா, அது மன்னிக்கணும், எருசலேம்ல தான் நமக்கு தெரியும் கண்டிப்பாக. அதே போன்ற கலாத்தியர் 4:24 இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள், சாராளையும் ஆகாரையும் பேசுவது சொல்றாரு. அது 2 ஏற்பாடு குறிக்குது. அந்த ஏற்பாடு விளக்கத்தையும் சொல்றாரு. இதுல ஞானம் விளங்கும் என்றால் அது நேரடியான பொருள் இல்லை, இன்னொரு பொருளை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை முதல் கருத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2வது கேள்வியானது, இந்த மிருகத்தின் லக்கம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகத்தின் லக்கம் சொல்லர்த்த ரீதியாக இருக்குமா? அப்படி இருக்க முடியாது. அந்த மிருகத்தை பற்றி நம்ம அதிகமாக பார்த்தோம்னா, மிருகம் அப்படிங்கிறது சொல்லர்த்த ரீதியா இல்லை. நம்ம தானியல் புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் இதெல்லாம் பார்க்கும்போது ராஜாக்களை குறித்து தான் அதிகமாக பேசுகிறதாக புரிந்திருக்கிறோம், அநேகர் புரிந்திருக்கிறோம். ஏன்னா அந்த ஆச்சரியத்தோட 3ஆம் வசனத்துல 13:3 ஆச்சரியத்தோட பின்பற்றுறாங்க. 4ஆம் வசனத்துல அந்த மிருகத்தை வணங்குறாங்க. அதுக்கு அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பம் இருக்கிறது. மனுஷங்கள்லாம் சொல்றாங்க அதற்கு ஒப்பானவன் யாரு, அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருகம் பேசுது. 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா பெருமையானவைகளை பேசும். நீங்க நேரடியா பார்த்தீங்கன்னா 2 பேர்ல பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசினது என்று பிழையாமுடைய காரியத்தில் இருக்கும். இப்போ மிருகம்னா பேசாது, ஆனால் இந்த மிருகம் பேசுது. அப்படியானா மனுஷங்களை தான் பற்றி நமக்கு சொல்லுதுன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டார். நம்ம 18ஆம் வசனத்தில் அதுக்கு நம்ம அதிகம் அர்த்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பிறகு அது தேவனை தூசித்தது. 6ஆம் வசனத்தில் எதுக்கு இது சொல்றேன்னா, அந்த மிருகம் நேரடியான பொருள் இல்லை, அது ராஜாக்களை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதற்காக அது அப்படி சொல்லப்படுகிறது. தூசிக்கிறது. அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் உள்ளவங்களையும் வாசமா இருக்கிறவங்களையும் 6ஆம் வசனத்துல தூசிக்குது. யுத்தமும் பண்ணுது. 7ஆம் வசனத்துல
ஒவ்வொரு கோத்திரத்திலும் பாசையிலும் ஜெயிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் வணங்குவாங்கன்னா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கவங்க ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவாங்க. அதனுடைய செயல்பாடுகள் விவரிக்கப்படுது. 16-17 விவரிக்கப்படுது. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிற்பாடு சொல்றாரு வெளிப்படுத்தல் 13:9 காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். கண்டிப்பா இந்த சொல்லு எல்லா பரிசுத்தவான்களுக்கும் புரியும். காது எல்லாருக்கும் இருக்கிறது. அதில் ஞானம், புத்தி, அறிவு, உணர்ந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், இந்த விதமான ஆவிக்குரிய உணர்ந்து கொள்ளுதலை காதை பற்றி நம்ம பேசுறது நமக்கு தெரியும். இதை சொல்லி முடிச்ச பிற்பாடு சொல்றாரு 13-18 இதிலே ஞானம் விளங்கும் என்று ஆரம்பிக்கிறார். சரி, மூன்றாவது கேள்வி. இது முதலாவது மிருகம் இல்லை, ராஜாக்களை பற்றி தான் பேசுது, ராஜாவை பற்றி தான் பேசுது. ராஜாக்களை குறித்து கூட பேசலாம், நமக்கு தெரியாதுங்க. அடுத்த மூன்றாவது கேள்வியில் அந்த வசனத்தில் இன்னொரு கேள்வி இருக்கிறது. இந்த மிருகத்தின் லக்கத்தை யார் கணக்கு பார்க்க இயலும்? அப்ப யார் கணக்கு பார்க்க இயலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். எனக்கு அந்த அளவுக்கு புத்தி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தேவன் இன்னும் தரல. போதிப்பதற்கு புத்தி இருக்கிறது, கணக்கு பார்க்கிற அளவுக்கு எனக்கு புத்தி இல்லை. ஒரு சமயம் அன்றைக்கு இருந்தவர்களுக்கு இது யார் என்று தெரிந்திருக்கலாம், சிலர் தெரியாம கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு அன்னைக்கு நாட்களில் தெரிஞ்சே இருந்திருக்கணும். ஏன்னா இன்றைக்கு நமக்கு இவ்வளவு சொல்லியும் கூட அதை கணக்கு பார்க்கறதுக்கு நமக்கு புத்தி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த மட்டும் எனக்கு கடினமா இருக்கு. ஆனால் அது மனிதனுடைய புத்தியை நாம கண்டிப்பா பயன்படுத்த முடியாது. பொதுவாக தேவனுடைய புத்திக்கும் மனிதனுடைய புத்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க 1 கொரிந்தியர் 1:19-21 வரைக்கும் படிச்சீங்கன்னா, ஞானிகளுடைய ஞானத்தை அழிச்சிட்டாரு, புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்கிட்டாரு. அதனால மனிதனுடைய புத்தி நமக்கு எப்பவுமே தேவைப்படாதுங்க. மனிதனுடைய விளக்கம், மனிதனுடைய புத்தி, மனிதனுடைய சொல்லு, மனிதனுடைய வார்த்தை எப்பவுமே மனுஷங்களாகி நாம கேட்கவே கூடாது. எல்லா வார்த்தையும் புரிஞ்சிச்சான்னா எல்லா வார்த்தையும் நமக்கு புரியாது. என்ன இருக்கோ நீங்களும் நானும் ஆமான்னு சொல்றோம், அவ்வளவுதான். என்ன இல்லையோ இல்லைன்னு சொல்றோம். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது தேவனாதான் இருக்கணுமே தவிர நானும் நீங்களும் இல்லை, கண்டிப்பா இல்லை. அப்படி நம்ம போகும்போது மிகுந்த தெளிவா இருக்கலாம். 1 கொரிந்தியர் 1:20 இந்த ஞானத்தை, புத்தியை தேவன் பைத்தியமாக்கிட்டார். எதுக்கு அப்படி ஆக்கிட்டார்னு கேட்டீங்கன்னா, தேவ ஞானத்தை உலக ஞானத்தை பயன்படுத்தி அறிய நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது முடியாது. உலகத்தினுடைய உதாரணங்களோ உலகத்தினுடைய காட்சிகளோ நீங்க நிறைய நேரங்களில் சம்மந்தப்படுத்தினாலும் சரிபோல காணப்படும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. பொதுவா இந்த லக்கம் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. மிருகத்தினுடைய லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்கணும். அது யாருடைய புத்தினா தேவனுடைய புத்தியா இருக்கணும். அங்கே தேவனுடைய புத்தியோ மனுஷனுடைய புத்தியோன்னு சொல்லலைங்க. புத்தியுடையவன் கணக்கு பார்க்கடவன். ஆனா யாருடைய புத்தியை தேவன் அளிக்கிறார்னா மனுஷனுடைய புத்தியை அளிக்கிறார். யாருடைய புத்தி நிக்கும்னா தேவனுடைய புத்தி நிற்கும். யாருடைய புத்தி ஒத்து போகாதுன்னா மனுஷனுடைய புத்தி ஒத்து போகாது. அப்ப யாருடைய புத்தியோட பார்க்கணும்னா அவர் என்ன சொன்னாரோ அதே புத்தியோட நம்ம கணக்கு பார்க்கறதுக்கு நம்ம தேவன்கிட்ட கேட்கணும். நம்முடைய சிந்தனைகள் கூட வீணா போயிடும். 1 கொரிந்தியர் 3:18 பார்த்தீங்கன்னா, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக, இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரனாக கடவன். ஏன்னா 1 கொரிந்தியர் 3:19-20 ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது உலகத்தின் ஞானிகள். அந்த ஞானிகளை அவங்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறாருன்னு 19 நம்ம வாசிக்கிறோம். இப்ப தேவனுடைய ரகசியத்தை யாருக்கு மறைச்சாரு, யாருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு கேட்டீங்கன்னா, பாலகரா யார் இருக்காங்களோ, அதாவது தாழ்மையாக விசுவாசமாக கர்த்தருடைய காரியத்தை ஒத்து போற குழந்தைகளை போல தாழ்த்துகிற மக்களுக்கு சொல்றேங்க. பொதுவா நீங்க ஒரு ருசிகரமான சம்பவம் சொல்றேன். ஒரு ஸ்திரீகள் நாணமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஞானம்னா முகத்தை குனிஞ்சிருப்பாங்க.
நேர நிமிந்து பார்க்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லும் போது நிமிந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முகத்தை பார்க்கறதுக்கும் நிமிந்து உங்களை பார்க்கறதுக்கும் பார்வையில் வித்தியாசம் தெரியும். தாழ்மை இருக்கிறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அதுக்காக தான் சொன்னேன். தாழ்மை இருக்கிறவங்க அது கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு விளங்குதையோ விளங்கலையோ நான் அது ஆமாண்டு இருக்கிற வார்த்தைகளை ஆமாண்டு ஒத்துருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு விளக்கம் கொடுக்க எனக்கு தெரியல. ஆனால் இருக்கிற வார்த்தை ஆமாவான்னா ஆமா, விளக்கம் கொடுக்க தெரியுதான்னா எனக்கு தெரியல. தேவன் எனக்கு புத்தியை கொடுத்தாதான் நான் விளக்கம் கொடுக்குமே தவிர நான் என்னுடைய புத்தினால கொடுக்க முடியாது. அப்ப அந்த புத்தியும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் பெறணுமே தவிர என்னுடைய சொந்த அறிவுலேருந்து பெறக்கூடாது. சொந்த அறிவுக்கும் செவி கொடுக்கவும் கூடாதுங்க. இப்போ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைச்சாருன்னா உலகத்தினுடைய ஞானிகளுக்கும் அந்த யூத ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அவங்க தாழ்த்த விரும்பல. அங்க தாழ்மையா இருந்த அப்போஸ்தலருக்கு அதை வெளிப்படுத்திருக்காரு. அதுக்காக இயேசுவானவர் பிதாவுக்கு நன்றி சொல்றார். ஆமா, இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்தில் பிரியமாயிருக்கிறது, நன்றி என்று சொல்றார். உலகம் யாருக்கு செவி கொடுக்குறதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் செவி கொடுக்குது. மன்னிக்கணும், உலகம் யாருக்கு செவி கொடுக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு செவி கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவங்க, உலகத்துக்குரியவங்களை பேசுறாங்க, உலகம் அதுக்கு செவி கொடுக்குது. 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவனால் உண்டானவங்க உலகத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா தேவனுக்கு செவி கொடுக்குறாங்க. இதுல வஞ்சக ஆவி தேவனுடைய ஆவி என்னவென்று கண்டுபிடிச்சிட முடியும். ஆகையினால நம்ம யாருடைய புத்தியை சார்ந்திருப்பது புத்திசாலித்தனமானது ஞானமானது கேட்டீங்கன்னா பிரபஞ்சத்து புத்தி இல்லை. நீங்க லூக்கா 16:8 படிச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்களுடைய சந்ததியில புத்திமான்களா இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். நமக்கு அது என்ன கட்டு வைக்கும்? ஒன்றும் கட்டு வைக்காது. பாருங்க, அவங்க சந்ததியில் அவங்க புத்திமானா இருக்கட்டும், இருந்துட்டு போறாங்க, அதை மெச்சுவாங்க, மெச்சிட்டு போறாங்க. ஆனா நம்ம தேவனுடைய சந்ததியில புத்திமானா இருக்கிறோமா? அப்ப தேவனுடைய வார்த்தையை போதிப்பவங்ககிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா எரேமியா 23:35 37 கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார். அன்னைக்கு தீர்க்கதரிசியை பார்த்து கேட்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம போதிக்கிறோம். நம்ம ஒரு அர்த்தத்தில் தீர்க்கதரிசி 1 கொரிந்தியர் 14:3 புத்தி ஆறுதல் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, இதுல நமக்கு ஒரு வகையில் தீர்க்கதரிசியா இருக்கிறோம். இப்போ நம்ம போதிக்கிற மனுஷங்களை பார்த்து கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன கேட்கணும்னா, நீ என்ன சொல்ற அதை கேட்க கூடாதுங்க. நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க அதை கேட்க கூடாதுங்க. கர்த்தர் அவருடைய வார்த்தையிலிருந்து என்ன சொல்லியிருக்கார், அவனவன் அயலானையும் அவரவர் சகோதரையும் பார்த்து கேட்கணும். ஒரே கேள்வி வாய் அடைச்சிடலாம். நீங்க நீ என்ன சொல்ற அது நமக்கு வேண்டாங்க. அது வார்த்தையில் இருக்கா? இல்லைன்னா விட்டுருங்க. எரேமியா 23:37 கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. கர்த்தர் இதை சொன்னார்னா ஆமா, அதுக்கு விவரம் சொல்ல முடியுமா? அவர் சொல்லல, எனக்கு தெரியாது. இங்கே அப்படி சொல்லியிருக்காரா? ஆமா. இதுக்கு விவரம் சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆமா, நான் ஒத்துருக்கிறேன். பாருங்க, தேவ ஞானத்தை விளங்குனாலும் விளங்காட்டாலும் நம்ம ஒத்துக்கொள்ளணும். அது எனக்கு எல்லாமே விளங்காதே, எத்தனை காரியங்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு விளங்காது, அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாமே எனக்கு விளங்கிச்சுன்னா எப்படி சொல்ல முடியும்? சொல்லவும் தெரியாது. அவர் அதை சொல்லி வைக்கல. சொல்லி வச்சிருந்தாலும் எனக்கு அந்த ஞானத்தை தரல. ஆகையினால கர்த்தர் என்ன சொன்னார்னு தான் கேட்கணுமே தவிர வேற எதுவுமே கேட்கக்கூடாது. அப்ப அந்த கேள்வியை நம்ம மிருகத்தினுடைய லக்கத்தை குறித்து மனிதனுடைய குழப்பமான புத்தி, இது நான் சொல்றது எல்லாமே சத்தியம் கிடையாதுங்க. மனிதனுடைய தவறான உணர்ந்து கொள்ளுதலை பற்றி கொஞ்ச நேரம் சொல்றேன். இது ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பாடம். அந்த பாடத்தினுடைய மனிதனுடைய புத்தியை பற்றி உங்களுக்கு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் என்ன யூகிக்கிறாங்க என்று நான் உங்களுக்கு சொல்றேன். அதை உங்களுக்கு குறிப்பிட வேணாம், கேட்டுட்டு விட்டுருங்க, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ மிருகத்தினுடைய லக்கத்தை குறித்து மனிதனுடைய குழப்பமான புத்தி என்ன யூகிக்கிறான்னா, சாத்தானின் மேசியாவை குறித்து, அது 666 சாத்தானின் மேசியாவை குறிக்கிறது என்று சொல்றாங்க. இது எதை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 666 செமெட்ரியா கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர் பழைய காலத்து ஒரு கால்குலேட்டரை பயன்படுத்தி அந்த எண்ணை கூட்டி கழிச்சு பார்த்து ரோமன் நியூமரலை போட்டு கிரேக்க வார்த்தையை போட்டு எபிரேய வார்த்தையை போட்டு நியூமராலஜி பயன்படுத்தி இதை ஒரு பேர் கொண்டு வர்றாங்க. இது ஒரு முறை. ஆனா இந்த முறையை அவங்க தவறா பயன்படுத்துறாங்க. இது உண்மை கிடையாதுங்க. இன்னும் சிலர் நியூமராலஜி எண் கணித கணக்கு அதை பயன்படுத்துறாங்க.
அதை பயன்படுத்தி என்ன கொண்டு வராங்கன்னா, சில நீரோ மன்னன் அல்லது அவருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது என்றும் ரோம அதிகாரிகளுக்கு செசார் இருக்கு இல்லையா, நீங்கள் ரோமன் கத்தோலிக்க பைபிள் படிப்பீங்கன்னா செசார் என்று சொல்லப்படும். செசார் என்று அழைக்கப்படும் அல்லவா, அதை பயன்படுத்தி கணக்கிடுறாங்க. இந்த ஆல்பபேட்டா, காமா, டேடா, டெல்டா, எப்சிலான், நு, ஜி, ஒமைக்ரான், இந்த மாதிரி வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இதை போட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஒரு எண்ணு கொடுத்து இப்படி பண்ணி ரோம மன்னன் நீரோ தான் இதனுடைய குணாதிசயங்களை குறித்து சொல்றாங்க. சிலர் 6 6 6 அது 666 3 6 பிரிக்கிறாங்க. எதுக்கு பிரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதெல்லாம் மனுஷனுடைய புத்திங்க, மனுஷனுடைய யூகம். இது சரி என்று நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லைங்க. 3 3 6 3 3 அப்படியே 3 6 வச்சுட்டு 3 காரியத்தை குறித்து எந்த ராஜன் ஒரு காரியமா இருக்கானோ அந்த அரசாங்கத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்று சிலர் நம்புறாங்க. சிலர் அன்றைய நாளில் ஆட்சி செய்த ரோம பேரரசை நம்புறாங்க. சிலர் கிரேக்க எழுத்துக்களையும் எபிரேய எழுத்துக்களையும் ரோமன் நிமுரல், அதாவது 1 2 1 2 இருக்குமா, ரோமன் நிமுரல் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ வி போட்டாங்கன்னா 5, எக்ஸ் போட்டாங்கன்னா 10, இது ரோமன் நம்பர் கணக்கு. இதை பயத்து ஈட்டா, சிக்மா, ஒமைக்ரான், உப்சிலான், சிக்மா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி அதுக்கு ரோமன் நிமுரலையும் பயன்படுத்தி கிரேக்க எழுத்தையும் பயன்படுத்தி ஹீப்ரு எழுத்தையும் பயன்படுத்தி ஒரு நம்பரை கொண்டு அதை போட்டு ஒரு பேருக்கு அமைச்சு இப்படி சில மக்கள் கணக்கிட்டு பார்க்குறாங்க. முயற்சி பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா சத்தியமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. சிலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டொமிஷன் காலத்து நாணயத்தில் உள்ள ராஜ ரீதியாக உள்ள மதிப்பை கணக்கிட்டதாக நம்புறாங்க. சிலர் ரோமாபுரி போப்பை சுட்டி காட்டுவதாக இன்றைய வரைக்கும் போதிச்சு வர்றாங்க. சிலர் இது கத்தோலிக்க சபை தான் என்று குறித்து இன்றைய வரைக்கும் நம்புறாங்க. சிலர் கொடுமையான ஆட்சி செய்த ஹிட்லர், முசோனி, ஒரு கொடுமையான ஆட்சியாளர் இருக்காங்க இல்லையா, அதுபோல ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் இன்னொரு புரிதல் இருக்கு. வேதாகம புரிதலின்படி பெரும்பாலானோர் ஏழை பூர்ண நம்பரா கொண்டிருக்காங்க. அந்த பூர்ணத்தில் நீங்க 6 குறை உள்ள நம்பரா யோசிக்கிறாங்க. பூர்ணமற்ற தன்மையை குறிக்கிற ஒரு அரசாங்க அதிகாரி, அதாவது அவன் ஒரு தீமையான மனுஷன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா 8 ஒரு சாபமா நினைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி 6வது நம்பர் ஒரு சாபமா நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு நம்பர் சாபம். இந்த மாதிரி ஒரு சாபமான தீமையான அதிகாரியே வருவாரு அப்படின்னு நினைச்சு அவங்க கருதுறாங்க. சிலர் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஐயோ ஐயோ அப்படி வருது இல்லையா, 3 ஐயக்குள் வருவதனால ஆபத்தை குறிப்பது போல 3 666 3 6 பிரிச்சிடறாங்க. சாபமான ஆட்சி தீமையான ஆபத்தான ஆட்சி என்று நம்புறாங்க. நான் இப்ப சொன்னதெல்லாம் எது உண்மை கிடையாதுங்க. இதெல்லாம் மனிதனுடைய புத்தி, மனிதனுடைய கணக்கு. இது எதுவுமே ஒத்து போகாது, எது சரியில்லை. இவையெல்லாம் என்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:20-21 ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. இதை நீங்க நம்புனீங்கன்னா அதை பாராட்டுவீங்க, விசுவாசத்தை விட்டு வழிவு போவீங்க. இவைகளுக்கு நாம் விலகி இருக்கணுங்கிறதான் கருத்து. நான் மேற்சொன்ன அனைத்துக்கும் விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படி மனுஷங்க புரிஞ்சுக்கிறாங்க, நீங்க வஞ்சிக்கப்பட்டு போகாதிருக்க வேண்டும் என்பதற்காக தான் தந்திரங்களை சொன்னேன். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய பாடங்க, அதெல்லாம் அதுக்கு அதிகமாக நிரூபிக்கிறது மாதிரி ஆமா மாதிரி தெரியும். ஆனால் எல்லாம் பொய். எல்லாம் கூகுளில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அத்தனை காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அத்தனை பொய், எதுவும் உண்மை கிடையாது. அப்படியானா இந்த வசனம் குறிப்பா யாரை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ஞானார்த்தம் உள்ள காரியம். அது மனுஷனுடைய இலக்கம். அது புத்தி இருக்கிறவன் கணக்கு பார்க்க முடியும். கண்டிப்பா கணக்கு பார்க்க முடியாது கிடையாது. புத்தி இருந்தா கணக்கு பார்க்க முடியும். அந்த புத்தி எனக்கு இல்லை, கண்டிப்பா தேவன் தரல. அதனால அந்த கணக்கு என்னால சொல்ல தெரியல. அப்ப இதிலே ஞானம் விளங்கும். ஞானம் என்றால் என்ன, யார் அல்லது எப்படிப்பட்ட கணக்கு பார்க்கையிலும் அந்த மிருகத்தினுடைய இலக்கமா, மனுஷனுடைய இலக்கமா, இலக்கம் 666 666 இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன இருக்கோ அதுதான். அந்த மிருகத்தினுடைய இலக்கம் புத்தியுடையவன் கணக்கு பார்க்க முடியும். மனுஷனுடைய இலக்கம் அது கண்டிப்பா மிருகம் கிடையாது. அவருடைய இலக்கம் 666. தேவன் நமக்கு எதை வெளிப்படையா சொல்லவில்லையோ அதை குறித்து நாமும் என்ன சொல்லக்கூடும். உபாகமம் 29:29 சொல்றாரு, மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு உரியவைகள். பிறகு வெளிப்படுத்தின அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை பத்தி சொல்றாரு. எதை தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கலையோ அது நமக்கு கிடைக்காது.
உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்க சொல்லுங்க, ஆனா வசன ரீதியா சொல்லணும், ஆதாரத்தோட சொல்லணும். ஆதாரத்தோட சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய வசனத்தோட ஒன்றை கூட்டுவதை குறித்தோ குறைப்பதை குறித்தோ நீதிமொழி 30:6 சொல்றாரு, வசனங்களோட ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். வெளிப்படுத்தல் உள்ள கடைசி எச்சரிக்கை என்னவென்றால், இதோட கூட்டுனா வாதைகளை தேவன் கூட்டுவார், எடுத்து போட்டா தேவனுடைய நம்முடைய பங்கையும் எடுத்து போடுவார். ஒன்று மட்டும் வேதத்தை தேடி பார்க்கும்போது ஒன்று தெரியுது. 1 ராஜாக்கள் 10:15 2 நாளாகமும் 9:13 சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்துல வந்த பொன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 666 தாளந்து நிறைய இருந்தது. அப்ப சாலமோனுக்கு இது என்ன கொண்டு வந்தது? புகழ்ச்சியை கொண்டு வந்தது. அதனால அவருக்கு என்ன நடந்தது? பெருமையானார். அதனால என்ன நடந்தது? அதிக மனைவி கட்டினார். அதனால என்ன நடந்துச்சு? தேவனை விட்டு விலகி போற சூழ்நிலை இருந்தது. தீமையான காரியங்களை செய்யலாம். இதை குறித்து என்ன சொல்ல முடியும்? அதுதான் இதுக்கு பொருந்தாண்டா அதை சொல்ல தெரியாது. ஆனா இதை குறித்து ஒண்ணு மட்டும் தெரியும் நமக்கு, இது ஒரு நல்ல காரியமா இல்ல, கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது மட்டும் நமக்கு தெரியும். கர்த்தரிஷ்டமானால் வரும் வாரத்தில் நாம் 14ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டாமலும் குறைக்காமலும் இருப்போம். தேவனுடைய வார்த்தைகள் மகா ஞானம் உள்ளதுங்க. என்ன வார்த்தை சொல்லுதோ அது அப்படியே முதலாவது ஆமான்னு சொல்லுவோம். என்ன வார்த்தை இல்லையோ இல்லைன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்தா அது ஆமாண்டு ஒத்து போவோம். அது இல்லைன்னா நமக்கு புரியல, நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி செய்யும் போது தான் நம்ம வளர முடியுமே தவிர, நமக்கு தேவன் எல்லாம் சேர்ந்து தேவனுடைய செபிப்போம், பிதாவே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்போம். கொடுத்தா உணர்ந்து கொள்வோம். நமக்கு தேவைப்படுவதை அவர் கொடுத்து விட்டார். இன்னும் தேவையான கொடுப்பார். என்ன கொடுப்பார்? வெளிப்படுத்த மாட்டார், ஞானத்தை தருவார். இப்படி நம்ம புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானமாக இருப்போம், அன்போடு நடந்து கொள்வோம். ஒவ்வொருத்தரும் வேத வாக்கியங்களின்படி பதில் சொல்லுங்க. நேற்று நடந்த நிகழ்வு எனக்கு ஒன்றும் புரியாது, தெரியாது, நான் கேட்கல, எனக்கு அவசரமாக வேலையாக போயிட்டேன். ஒருவேளை எதை குறித்து நீங்கள் விவாதம் பண்ணாலும் தனிப்பட்ட முறையில் வசன ரீதியாக விவாதம், அதாவது பேசுங்க. வசனம் தெரியல இருந்தால் ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம தேவனுடைய வார்த்தையோட பொறுமையாக பேசுங்க, சாந்தமாக பேசுங்க. அது தேவனுக்கு மெய்யான காரியமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே.